இங்க ஒரு பாட்டி அவங்க ஒரு வயசான பேரனை 8th ஃப்ளோர் பால்கனியில் இருக்கிற ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அந்த குழந்தைய அங்க இருந்து காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. இப்ப மட்டும் அந்த குழந்தை பில்டிங்கோட ஹைட்ல இருந்து கீழே விழுந்தா கண்டிப்பா கொடூரமா செத்துரும். இதே டைம் அந்த குழந்தையோட அம்மா அப்பா கிச்சன்ல பிஸியா இருக்கிறதுனால அவங்க குழந்தை எங்க போச்சுன்னு கவனிக்கல. அதனால அந்த பாட்டி கிட்ட போயிட்டு குழந்தைய எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி இல்லன்னு போய் சொல்லிடுறாங்க. இதனால அவங்க 2 பேரும் குழந்தை எங்க போயிருக்குன்னு ஒரு பிளேஸை விடாம தேடுறாங்க. இதே டைம் அந்த குழந்தை புறா நிறைய பறக்கிறத பார்த்து ரொம்ப ஹாப்பியாகி அதை பிடிக்கலான்னு சேருக்கு மேல ஏறி நின்னுட்டு அதோட கையை நீட்டி பிடிக்க பாக்குது. அந்த டைம் அதோட கால் ஸ்லிப் ஆகி அப்படியே மேல இருந்து கீழே விட போவ அப்போ ஜஸ்டின் டைம்ல அந்த குழந்தையோட அம்மா அதோட காலை பிடிச்சி மேல தூக்கி அந்த குழந்தைய காப்பாத்திடுறாங்க. அந்த டைம் அந்த இடத்துக்கு அந்த பாட்டி வந்து பாக்குறாங்க. இப்போ அந்த பாட்டிக்கு அல்சைமர் டிசீஸ் இருக்கிறதுனால அவங்க பண்ற விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதனாலதான் அந்த குழந்தைய விட்டுட்டு போனதே அவங்க மறந்துடுறாங்க. இப்படி ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணதை அவங்க பையனால தாங்கிக்க முடியல. அதனால அவங்கள ஒரு நர்சிங் ஹோம்ல சேர்க்கிறான். அப்ப அந்த பாட்டி என்ன நர்சிங் ஹோம்ல விடாதுன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறாங்க. ஆனா அவன் அழுதுகிட்டே அவங்களை அங்கேயே விட்டுட்டு கார் எடுத்துட்டு போயிடுறான். இப்போ நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இந்த ஆள் பண்ணது கரெக்டா தப்பான்னு.